ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் திருவண்ணாமலை மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் கலிய பெருமாளுக்கு ஆதரவாக முன்னாள் அமைச்சரும் திருப்பத்தூர் மாவட்ட செயலாளருமான KC வீரமணி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சராசரி எடப்பாடியார் ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் அதுக்கு போக நம்ம மின்சார கட்டணம் உயர்ந்து போச்சு, பால் விலை உயர்ந்து போச்சு, பஸ் கட்டணம் உயர்ந்து போச்சு, வீட்டு வரி உயர்ந்து போச்சு, இப்படி குடிநீர் குழாய் வரி பில்லு கூட்டிட்டாங்க. அப்போது திமுக ஆட்சியில் கட்டுப்படுத்தப்படாத விலைவாசி உயர்வை சுட்டிக்காட்டியவர் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கியதன் மூலம் குடும்பத்தில் மாமியார் மருமகளுக்கு இடையே திமுக சண்டை மூட்டி விட்டுள்ளதாக சாடினார். தேர்தலை முன்னிறுத்தி தான் இந்த 1000 கொடுக்கணும். அதுல இந்த குடும்பத்துல இப்ப இந்த 1000 கொடுக்கறது கூட எல்லாம் மாமியார் மருமகள் சண்டை வர்ற மாதிரி அதை பங்கு போடுறதுல பிரச்சனை வந்துச்சு. வீட்டுல எல்லா ஊர்லயும் இந்த 1000 கொடுத்து சண்டை விட்டாங்க. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் பொதுமக்களுக்கு தாமரைப்பூ வழங்கியும் துண்டு பிரசுரங்களை விநியோகித்தும் நாகை மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் ரமேஷ் கோவிந்த் வாக்குகளை சேகரித்தார். மத்தியில் மீண்டும் மோடி ஆட்சிதான் அமையப் போகிறது என்றும் தொகுதியின் முன்னேற்றத்திற்கு நாகை எம்பியாக தன்னை தேர்ந்தெடுக்க கோரியும் பிரச்சாரம் செய்தார். நாங்கள் தான் மத்தியிலே ஆளுங்கட்சியாக வரப்போகிறோம். நாங்கள் வெற்றி பெற்றால் பாரத பிரதமர் மோடி அவர்களை நேரிலே சந்தித்து திருத்துறைப்பூண்டி பகுதிக்கு என்ன தேவை என்பதெல்லாம் உணர்ந்து புரிந்து திட்டங்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்கான வாய்ப்பும் வசதியும் ஆளுங்கட்சியான எங்களுக்கு தான் இருக்கும். அருப்புக்கோட்டையில் விருதுநகர் மக்களவை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூர் வீதி வீதியாக சென்று பொதுமக்களை கைகூப்பி வணங்கியும் துண்டு பிரசுரங்களை விநியோகித்தும் வாக்குகளை சேகரித்தார். வேட்பாளரோடு காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களும் உடன் சென்று வாக்கு சேகரித்தனர். பர்கூர் பகுதியில் திருப்பூர் மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் AP முருகானந்தம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பேருந்தில் பயணித்த பயணிகளிடம் துண்டு பிரசுரங்களை விநியோகித்து தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக் கொண்டார். சிதம்பரம் மக்களவை தொகுதியில் அதிமுக வேட்பாளர் சந்திரகாசனுக்கு ஆதரவாக புவனகிரி அதிமுக MLA அருண்மொழி தேவன் தொகுதிக்குட்பட்ட பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது 3வது சுரங்கத்திற்கு அனுமதி கிடையாது என்ற அதிமுகவின் வாக்குறுதியை சுட்டிக்காட்டி வாக்கு சேகரிக்கப்பட்டது. 3ஆம் சுரங்க விரிவாக்கத்திற்கு அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார். அவர் ஏதோ ஒரு 3வது மனிதர் அல்ல. வருங்கால தமிழகத்தினுடைய முதலமைச்சர். அவர் வாயாலேயே 3ஆம் சுரங்கத்திற்கு நான் அனுமதி அளிக்க மாட்டேன் என்று சொன்னால் நம்முடைய விவசாயத்தின் மீதும் விவசாயிகள் மீதும் நம்முடைய மண் மீதும் அவர் எவ்வளவு அக்கறையோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.